ஹாய் காய்ஸ், இப்போ உங்களுக்கு பிம்பிள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல குட்டி பிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டீ பேக்கும் அந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. டீ பேக்கை கொஞ்சம் தண்ணி இது பண்ணிவிட்டு அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா 3 நாள் ரெகுலராக வச்சிங்கன்னா அது சரியாகும். ஓகே கேஸ், தண்ணியில் ஹாட் வாட்டராக இருக்கலாம், கோல்ட் வாட்டராக இருக்கலாம். வச்சு இந்த சாயம் இறங்கணும். அப்போ நீங்கள் லைட்டாக இறங்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இல்லை நல்லா வைங்க. நான் ஃபேஸ் காட்ட முடியாது. ஸோ நான் 3 days ரெகுலராக இந்த இது வைக்கணும். டீ பேக் நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுருக்கலாம். உங்களால் லாட் ஆஃப் டீ பேக்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க வேணாம். இப்போ லாட் ஆஃப் டீ பேக் இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 3 நாள் ரெகுலராக பண்ணணும். ஸோ டீ பேக் திரும்பி இதுக்குள்ளே வச்சு காய விட்டுருங்க. கலர் நிறத்தை பார்த்தீங்கன்னாலே காட்டுறேன். நிறத்தை பார்த்துக்கோங்க. இந்த நிறம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியுது. எனக்குள்ள கிட்ட காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இந்த கலர் இருக்கணும். ஸ்மெல் ரொம்ப பவராகவும் அடிக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்மெல் லைட்டாக அடிக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக 3 நாளே பிம்பிள் காணாயிடும். ஸோ உங்களுக்கு பெரிய பிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு இது இருக்கேன். பெரிய பிம்பிள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஐடியா சொல்லுவேன்.